ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பலகாரம். நிறைய வடை செஞ்சுருக்கோம். நம்ம பருப்பு வடை, மசால் வடை எல்லாம் செஞ்சுருக்கோம். வாழைப்பூ வச்சு கூட நம்ம செஞ்சுருக்கோம். இது முருங்கைப்பூ வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை தான் இது. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்து தான் நான் இதோட செஞ்சுருக்கேன். ஹெல்தி வெர்ஷனுக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் எது செஞ்சாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கும் போது ஸ்ப்ரவுட்ஸும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ 1 கப் கடலைப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஒரு 2 மணிக்கூர் ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு ஊற வச்சுக்கணும். அது நல்ல ஊறினதும் அதை எடுத்து தண்ணி இல்லாமல் பிழித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறம் அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் எப்போ ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருப்பேன். அது கூட 1 கப் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணினா முருங்கைப்பூவும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ முருங்கைப்பூ நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக நறுக்கி அதோட மிக்சிலேயே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இஞ்சி சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, வடைக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கரக்கரன்னு அரைச்சா நமக்கு தட்டை வராது. ஸோ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சீரட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சாதான் வடை பிரியாமல் வரும். ஸோ இது வடை மாதிரி இப்படி இலையிலையோ இல்லை நீங்கள் கையிலையோ கூட தட்டி அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அது பொரிக்கும் போது ஃப்ளேமை லோவாக வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்படி எல்லா வடையும் தட்டி நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கலராக வராது. நல்லா ஒரு கிறிஸ்பியாக ஆனதுமே நீங்கள் எடுத்துடலாம். பார்க்கறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு முருங்கைப்பூ வடை தான் இது. அது சோம்பு வாசனையோட ஒரு அருமையான ஸ்நாக்ஸ். நீங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. அண்ட் தேங்க்யூ, என்ஜாய்.